ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கைன்றது ஒரு போராட்டமாக இருக்கு. மேலும் மேலும் துன்பத்தில் அடிபட்டு இருக்க, ஏதாவது ஒரு விஷயம் செய்யலைன்னா என் வாழ்க்கையை நான் வாழ முடியாமல் போயிடும். அதற்குரிய பதில்களை நிச்சயமாக நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சாய்ராமோ, என்னோட வாழ்க்கையை யார் நடத்துகிறாங்கன்னே தெரியல. நான் நல்ல அருமையான ஒரு கேரக்டர், ஆனால் இன்னைக்கு என்னோட கேரக்டர்ஸ் ரொம்ப ஒரு மிருகத்தனமாக இருக்கு. நான் எங்கே தப்பு பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு புரியல. அதை பற்றியும் ஒரு விளக்கம் எனக்கு நிச்சயமாக வேணும் அப்படின்னு இன்னொரு சாய்ராமும் கேட்டிருந்தாங்க. இந்த 2 கேள்விகளும் ஆழமான கேள்விகள். ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனை, 2வது யார் நம்ம அடிமைப்படுத்துகிறா, இதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் சுதந்திரமாக வாழ முடியும். நாம் நேற்று ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம், இந்த பிறவியில் மறுபிறவி நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு. அது ஒரு சாய்ராம் சொன்னாங்க, அது எப்படி அடைய முடியும், மறுபடியும் இறந்தால் தானே பிறக்க முடியும் அப்படின்னு. இறந்து தான் பிறக்கணும்னு யார் சொன்னா? உங்கள் ஆன்மாவுடைய பதிவுகள் மோசமான பதிவுகளில் இருந்து நல்ல பதிவுகள் வந்துடுச்சுனாவே மறுபடியும் ஒரு பிறப்பு தானே. கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் எல்லாரும் நம்புறீங்க. ஆனால் நான் கண்ணுக்கு தெரியாத சில விஷயத்தையும் நான் உணர்கிறேன், நான் நம்புகிறேன். ஒரு மனுஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனோட வாழ்க்கையில் பிற்பகுதி ஒரு பெரிய அமைதி கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குதுன்னா அவன் இதே பிறவியில் மறுபிறவி அடைஞ்சிருக்கான்னு அர்த்தம். அது எப்படிங்க காரண காரியம் இல்லாமல் ஒருத்தனால நடக்க முடியுது? இதுக்கு முன்னாடி அப்படி நடக்க முடியல, எப்படி சட்டுன்னு நடக்க முடியுது? இப்போ கூட சொல்லியிருந்தேன், நேற்று கூட ஒரு சாய்ராம் ரொம்ப ஒரு மோசமான கோபக்காரருக்கு சொந்தம், ஒரு மோசமானவர், அத்தனை கோபமும் காட்டுறவர். ஆனால் எப்படி ஒரு இயல்பாக மாறினார்? யாரும் அழுவல, ஆனால் மாறணுன்ற ஒரு சட்டுன்னு ஒரு விஷயம் எப்படி அவருக்கு வந்திருக்கு? அன்பே சாயில எல்லாருமே ஆடியோ கேட்குறாங்க, பட் எல்லாராலையும் அந்த பரிபூரணமாக மாற முடியல. ஆனால் சிலர் மட்டும் பரிபூர்ணமாக மாறி இருக்காங்கன்னா மறுபிறவி ஒன்று இந்த பிறவியில் நடந்திருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ இது எல்லாமே நடக்குது. அதுக்கு சிலர் தகுதியான மனிதர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க இந்த ஜென்மத்திலையும் போன ஜென்மத்திலையும் செஞ்ச புண்ணியமாக இருக்கலாம், இல்லை ஆழ்ந்த அறிவையோ இல்லை ஒரு தாக்கத்தையோ சாயப்பா அவங்க உணர்வுகள் மூலமாக பதிச்சிருக்கலாம். இது எல்லாமே நடக்குது. அப்போ எல்லாருக்கும் இங்கே இதே பிறவியில் மறுபிறவி கிடைக்குமா அப்படின்னா அது என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா சில கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஆனால் முயற்சி பண்ணால் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக நடக்கலாம். அப்படி நடக்காமல் போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா மனுஷன் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறானோ அந்த அளவுக்கு தான் முயற்சி பண்ண முடியும். அதை தாண்டின ஒரு சக்தின்றது நம்மக்கிட்ட இல்லை, அது கடவுள்கிட்ட இருக்கு. ஸோ அதனால் முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணுறதால ஒன்றும் கெட்டு போவது இல்லை.
ஸோ நம்ம வாழ்க்கையில் தீமைக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னா அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது தானே. அப்போ பாவங்கள் குறைக்கப்படுது தானே, பாவங்கள் தடுக்கப்படுது தானே, புதுசாக பாவங்கள் முளைக்கல தானே. அப்போ வாழ்க்கையில் போராட்டம் விஷயத்துக்கு வர, வாழ்க்கையில் போராட்டம், இந்த போராட்டம் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு. போராட்டங்கள் முடிவுக்கு தானா வராது. அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுது. கடவுள்கிட்ட கேளுங்க, சாயப்பா கிட்ட தினமும் பேசுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, என்ன பண்றதுன்னு கேளுங்க. அவர் பதில் கொடுக்கல அதனால நான் கேட்கலன்னு சொல்லாதீங்க. நிறைய கேள்விகள் கேளுங்க. நீங்க கேட்ட உடனே பதில்கள் அவர் கொடுக்க தயாரா இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க எந்த அளவுல அவரை கேட்குறீங்க, எதை பொறுத்து கேட்குறீங்க, அதை நம்பிக்கையோடு கேட்குறீங்களா, இல்லை ஏதோ கேட்கணும் அப்படின்றதுக்காக கேட்குறீங்களா, இதையெல்லாம் பொறுத்து தான் அவர் உங்களுக்கு பதில் தராரு. ஆனால் நீங்கள் தினமும் அவர்கிட்ட இந்த கேள்விகளை கேட்டிங்கன்னா உங்கள் போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உங்களை வச்சே அவர் செஞ்சு முடிப்பார். இங்கே நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வச்சு தான் சாயப்பா முடிப்பார், அடுத்தவங்கள வச்சு முடிக்க மாட்டார். அதுக்கு நீங்கள் தான் காரணகர்த்தாவாக இருக்கணும். அடுத்தவங்க என் வாழ்க்கையை காப்பாற்றுறாங்க அப்படின்ற இடத்துல அவருக்கு விருப்பம் இல்லை. என் குழந்தைக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் என் குழந்தைக்கு அவங்களே அவங்க உதவிகளை செய்து வாழ்க்கையில் முன்னேறணும். எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை? அதாவது இப்போ யாராவது நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா உங்கள் காலம் பூரா சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்னமோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருக்கிற மாதிரியும் போட்டுக்க ட்ரெஸ்ஸு இல்லாத மாதிரியும் இவங்க தான் அத்தனை விஷயத்தையும் நமக்கு கொடுத்த மாதிரியும் ஒரு பெரிய ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த உதவிகள் கிடைக்கல, கடவுளே உங்கள் மூலமாக அந்த உதவிகள் செய்கிறாங்க அப்படின்னும் போது நாம் அந்த மாதிரியான ஒரு மோசமான விமர்சனத்தை வாழ்க்கையில் காதில் கேட்கக்கூட மாட்டோம். இதை தான் எல்லா மனுஷங்களும் எதிர்பார்ப்பாங்க. அடுத்தவன் மூலமாக உதவி கிடைக்குது அப்படின்றத சந்தோஷம் அந்த நேரத்தில். ஆனால் கிடைச்சது ஏண்டா கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு போனஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அப்போ சாயப்பா என்ன முடிவு பண்ணுறாரு? உனக்கு உதவி செய்ய ஒரு பயலையும் அனுப்ப மாட்டேன். உனக்குள்ளேயே அந்த உதவியை நான் உனக்காக செய்ய வைப்பேன். இப்போ யாரும் உன்னை நாக்கு மேலே பல்ல போட்டு பேச முடியாது. அப்போ உன்னோட வாழ்க்கையில் நீ சிறப்பாக வாழணும்னா அந்த போராட்டத்துக்கு நீ தான் முற்றுப்புள்ளி வைக்கணுமே தவிர வேற யாராலையும் வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது, வைக்கவும் அனுமதி தர மாட்டேன். இப்போ நம்ம சாயப்பா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அதனால தான் சில பேருக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குது. என்கிட்ட ஒரு சாய்ராம் கேட்டாங்க, உதவி செய்ய யாருமே வரலன்னா. சாய்பாவை கும்பிடாததுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு உதவி செய்வதற்கு நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் இப்போவோ யாருமே வரல, என்னதானா இது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. எனக்கு அப்போயே ஈஸியாக தெரிஞ்சிடுச்சு. இவங்க சாயப்பா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் சாயப்பா இவங்கள நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் இவங்களுக்கு முதல்ல வெளியில் இருந்து வரக்கூடிய உதவிகள் நிறுத்தப்படும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கையில் வெளியில் இருந்து என்னைக்கு உதவிகள் நின்றுச்சோ அன்னைக்கு தான் என் கை ஓங்குச்சு. இல்லைன்னா நம்ம கை ஓங்காது. நம்ம கை என்ன பண்ணோம், எப்படி கேட்போமோ அப்படி தான் கை கீழே தான் நிற்கும். ஏதாவது இருந்தால் கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு. அப்போ நம்ம கை ஓங்க ஆரம்பிக்குது. அடுத்தவங்க கை கொடுக்க ஆரம்பிக்காதப்போ நம்ம கை ஓங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அடுத்தவங்க கொடுத்தா தான் நம்ம கையை அவங்கக்கிட்ட ஐயா கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் உதவி கொடுங்கன்னு கேட்போம். ஆனால் கொடுக்காதமாக இருக்கும்போது நம்ம கைகளை அப்படி வச்சு கேட்க போகிறது இல்லை. அதனால் உங்கள் போராட்டத்தை முடிவு பண்ணக்கூடிய விஷயமா இருக்கிறது சாயப்பா நீங்கள் தான் அதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா முதல்ல உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய உதவிகள் நிறுத்தப்படும்.
இது அந்த நேரத்துக்கு ஒரு கடினமான விஷயம்தான். இது ரொம்ப டஃப். என்னடா ஒரு உதவி கிடைச்சிருந்தா இந்நேரம் நான் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேனே. ஓகே, அது நம்ம நினைக்கிறோம். இது 100% உண்மை. ஆனால் அந்த சந்தோஷம் எத்தனை நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ பேர் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷன்றது எத்தனை நாள் இருந்திருக்கும்? அந்த உதவியை வச்சு நீங்கள் இந்த ஜென்மம் ஃபுல்லாக பயனடைஞ்சிருவீங்களா? அப்போ கடவுள் உங்கள் மூலமாக சில உதவிகள் செய்யும்போது இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, வரக்கூடிய ஜென்மத்திலையும் அதனுடைய பலன்கள் நிச்சயமாக இருக்கும். அப்போ உங்கள் லைஃப்பில் போராட்டம் எப்போ முடிவுக்கு வரும்ன்றத நீங்கள் சாயப்பா கிட்டேயோ மற்றவங்க கிட்டேயோ கேட்கறத விட்டுட்டு, அந்த போராட்டம் எப்போ முடிவுக்கு கொண்டு வரலான்றத உங்களுக்குள்ளே என்னைக்கு கேட்குறீங்களோ அன்னைக்கு அவர்கிட்ட பதில்கள் தரமாக இருக்கும். அந்த பதில்கள் இன்னைக்கு தான் நினச்சிக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் முயற்சி, கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் வித்தியாசமான உணர்வுகள், இதை நாம் வாழ்க்கையில் வெளிப்படுத்திட்டோன்னா அத்தனை பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளிகள் ஏராளமாக வைக்கலாமே. அதே மாதிரி இன்னொரு சாய்ராம், என்னை யாரோ வழி நடத்துகிறாங்க, யாருன்னு தெரியல. என்னோட கேரக்டர்ஸ் முன்ன இருந்ததை விட பல மடங்கு மோசமாக இருக்கு. எனக்கு என்னோட கேரக்டர்ஸை இப்போ நினச்சா கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு உண்மையான வார்த்தைகள். ஏன்னா இந்த நிமிஷம் கூட அவர் அதை உணர்ந்துக்கிட்டார் இல்லை. அது உணராமல் எத்தனையோ மனிதர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. ஸோ உங்கள் கேரக்டர்ஸ் முன்ன நல்லா இருந்திருக்கு, இப்போ மோசமாக இருந்திருக்குன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு நபர் உங்களுக்கு தெரியாமல் உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இன்னைக்கு பாருங்க, பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு, குருடர்களுக்கு குருடர் வழிகாட்டினா எப்படி இருக்குமோ அது ஒரு அழகான ஒரு குருடர் இன்னொரு குருடருக்கு வழிகாட்ட முடியாது. 2 பேரும் சேர்ந்து விழுந்துடுவாங்க. அப்போ ஒரு குருடருக்கு யார் வழிகாட்ட முடியும்? கண்ணு தெரிஞ்சவர் தான் வழிகாட்ட முடியும். அப்போ இன்னைக்கு ஒரு மனுஷனும் என் வாழ்க்கைய அவர் சரி பண்றாரு, அவர் பார்த்துப்பாரு, அவர் இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு எந்த மனுஷனை நாம் நம்புகிறோமோ அன்னைக்கே நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி, உங்கள் தனித்தன்மை, தனித்திறமை, தன்மானம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை அத்தனையும் முடிஞ்சிடுச்சு. இது உண்மை. இது நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் திறமை அங்கே தான் விழுந்துச்சு. உங்கள் தனித்துவம் அது வரைக்கும் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த தனித்துவம் இல்லாமலே உங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இது ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகும்போது தான் நாம் ஒரு காலத்தில் எவ்வளோ பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தோம். இந்த மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலை நமக்கு வந்ததே இல்லையே, இப்போ என்ன ஆச்சு, எங்கே போய் மாட்டணும், ஒன்றும் புரியலையே அப்படின்னு நமக்குள்ள கேள்விகள் கேட்டு பெரிய மன உளைச்சல் நமக்கு வந்துடும். அதுல இருந்து மீள முடியாம போயிடும். இது எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியாமலே போயிடும். அப்போ ஒவ்வொரு மனுஷங்களும் உங்க வாழ்க்கையில வராங்க. சில பேர் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணாமலே கண்ட்ரோல் பண்றாங்க, சில பேர் கண்ட்ரோல் பண்றதுக்கு வெளிப்படையா வச்சு உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை இப்போ உங்ககிட்ட இல்லை. என்னைக்கு உங்கள் வாழ்க்கை உங்களை விட்டு இன்னொரு கைக்கு போகுதோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அன்பு வைக்கிறது, நேசம் வைக்கிறது, பாசம் வைக்கிறது, இரக்கமாக இருக்கிறது, கருணையாக இருக்கிறது, ரிலேஷன்ஷிப்பு, இதை நான் உடைக்க சொல்லலை. ஆனால் உங்களுடைய தனித்துவத்தை எந்த காரணத்தை கொண்டும் எப்பயுமே இழந்துடாதீங்க. என்கிட்ட கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, என் கணவர் என்னை நல்லா பார்த்துக்கிறார். எனக்கு அந்த ஒரு வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வார்த்தையை சொல்லவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். உங்கள் கணவர் உங்களை பார்க்குற அளவுக்கு அப்படி என்ன நீங்கள் மோசம் போயிட்டீங்க? நான் உங்களை சொல்கிறது புரிஞ்சுக்கணும். யாரும் யாரையும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் கடவுளை தான் பார்த்துட்டு இருக்காங்க.
இப்போ உங்கள் கணவர் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு, எனக்கு சிறப்பு அப்படின்னா, அப்போ அவர் பார்த்துக்கலன்னு இங்கே சிறப்பாக வாழ மாட்டீங்களா? அப்போ உங்களுடைய அந்த தனித்துவம் எங்கே போச்சு? அப்போ உங்கள் ஆன்மாவை ஒரு பர்டிகுலர் பர்சன்ட்டை அடிமையாக்கிட்டீங்களா, அடமானம் வச்சிட்டிங்களா? என்னைக்கு நம்ம வாழ்க்கையை என் கணவர் நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கையில் தோற்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை ஆகுது கணவனுக்கும் மனைவிக்கும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் தலைக்கு மீறி போகுது. அதனால் யாரும் யாரையும் பார்த்துக்க வேண்டிய விஷயமே இல்லை. அவங்கவுங்க பார்த்துக்கிட்டா குடும்பம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். புருஷன் பொண்டாட்டினா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸே இல்லை, நாங்களாம் அப்படிப்பட்ட தம்பதிகள் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பிரிவதற்கு உண்டான நேரமும் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ என்னைக்கும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். அப்போ கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, மனசளவில் தள்ளி இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. கொஞ்சம் தள்ளி இருக்கணும், அதுக்காக ரொம்ப பிரிஞ்சு இருக்கக்கூடாது. உங்கள் கணவருக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குதுன்றதை நீங்கள் நினைக்கணும். மனைவிக்கு ஒரு ப்ரைவசி இருக்கிறது கணவர் நினைக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? நான் உனக்கு இவ்வளோ பாசம் கொடுத்தேன், அவ்வளோ பாசம் கொடுத்தேன், நீ எனக்கு பாசம் கொடுக்கல, நீ என்னை ஏமாத்துற இப்படின்னு ஒரு பதில். உடனே இவங்க சொல்லுவாங்க, நான் உன்னை ஏமாத்துறேன்னா அப்போ நீ என்னை கேரக்டர் சந்தேகப்படுறியா? ஆரம்பமாயிடுச்சா பூகம்பம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த பூகம்பம் இனி பொழக்காம விடாது, பொழந்துடும். பூமியை எப்படி பொழக்குதோ அது மாதிரி பொழந்துடும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கோர்ட்டு கேஸு, அடுத்தது 2வது வாழ்க்கை. இது நடக்குதா இல்லையா? நான் சும்மா ஒன்றும் சொல்லலை. வாழ்க்கையில் நிறைய பேரோட அனுபவம் எனக்கு இங்கே சொல்லும்போது அப்போ நான் யோசிப்பேன், என்ன காரணம்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? இதுக்கு இதுதான் காரணமாக இருக்கா? அப்போது ஒரு மென்மையான ஒரு போக்கு இங்கே இல்லை. எல்லாமே என்னோட மனைவி அப்படின்னு சொல்லி இவர் அவங்கள அடிமைப்படுத்துறதோ, என் கணவர்னு சொல்லி இவங்க அவங்கள அடிமைப்படுத்துறதோ, இதை தான் நம்ம போட்டி போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் தான் வாழ்க்கையில் துன்பங்களும் போட்டிக்கு போட்டியாக நிற்குது. சந்தோஷன்ற பக்கத்தை காணாமல் போயிடுச்சு. அப்போ நீங்கள் நல்லா ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், முதல் பார்ட்டில் போராட்டம் எப்போ முடிவுக்கு வரும்ன்றதை சொல்லியாச்சு. உங்களுக்குள்ள தான் உதவிகள் கிடைக்கும், நீங்கள் தான் அதுக்கு உண்டான முயற்சிகள் செய்யணும்னு. 2வது, என்னை யார் வழி நடத்துகிறான்னு தெரியலன்றதுக்கு உண்டான பதிலும் கிடைச்சாச்சு. இனி வாழ்க்கையில் இந்த 2 ஆடியோஸையும் பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இடத்துல நீங்கள் தவறுகள் செஞ்சுருக்கீங்க, எதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்டது, அதை தீர்ப்பதற்கு இந்த ஆடியோவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்கள் மனசில் வந்துச்சுன்றதை 1க்கு 10 தடவை இல்லை 100 தடவை யோசித்து கொஞ்சம் பாதையை மாற்றுங்க. நான் கொஞ்சம் மாற்றினா போதும், உடனே அத்தனையும் மாற்ற வேண்டாம். அத்தனையும் மாற்ற முடியாது, கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். அப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். 10 நாளில் நான் மாறிட்டேன்னு சொன்னேன், 11வது நாளில் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டா அது வேஸ்ட்டு தானே. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை எந்தெந்த நேரத்தில் எப்படி செய்யணுன்றதை பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் சாயப்பா உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் செய்து கொடுப்பார். நீங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தா அவர் வேலை செய்வார், நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பித்தா அவரும் முயற்சி செய்வார். நம்ம கண்ணாடியில் நம்ம உருவம் அதை எப்படி இன்னொரு உருவமாக பிரதிபலிக்குதோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் இங்கேயும் நடக்குது. நம்ம கண்ணாடியாக அவர் நிற்கிறாரு. அப்போது நீங்கள் என்ன அசைவுகளை கொடுக்குறீங்களோ அந்த அசைவுகளை அவரும் கொடுக்குறாரு. நீங்கள் அசைவுகள் அற்ற இருந்தால் அவரும் அசைவு இல்லாமல் இருக்கார். இதை என்றைக்கும் முடிவு பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கண்ணாடி முன்னாடி போய் பாருங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்களை மூடுனா அந்த கண்ணாடியில் இருக்கிற பிம்பமும் கண்களை மூடும்.
கண்ணை திறந்தா அந்த கண்ணாடியில் இருக்கிற பிம்பமும் கண்ணை திறக்கும். கையை மேலே தூக்குனா கண்ணாடியில் இருக்கிற உருவமும் மேலே தூக்கும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ அதை அத்தனையும் அந்த கண்ணாடி செய்யும். அதே தான், கண்ணாடியில் தான் சாயப்பா இருக்கார். நீங்கள் ஒரு உருவம், கண்ணாடியில் இருக்கிறது சாயப்பாவோட உருவம். நீங்கள் என்னென்ன விஷயத்தை இங்கே செய்கிறீங்களோ அந்தந்த விஷயங்கள் தான் அங்கே நடக்குது. அப்போது இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டா அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த 2 ஆடியோவிலையும் நீங்கள் திரும்ப திரும்ப சில விஷயங்களை யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயத்தை நம்ம மாற்றாமல் இருக்கோம். எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லி எந்த முயற்சியிலும் நம்ம இறங்காமல் இருப்போம் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கண்ணாடி உருவத்தை என்றைக்கும் எப்பையும் நீங்கள் அதை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் நிற்கிறீங்கன்னா இது உங்கள் உருவம், அந்த உருவம் கண்ணாடியில் தெரியுதுன்னா அது சாயப்பாட உருவம். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணால் அவர் முயற்சி பண்ணுறாரு, நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா அவர் ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு. இதை மட்டும் நீங்கள் உறுதிப்படுத்த முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளான விஷயத்த சொல்லி தான் சாயப்பா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாருன்றத நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அப்போ இந்த மாதிரியான விஷயத்த நம்ம சொல்ல தான் ஏன்னா எல்லா மனுஷங்களும் கண்ணாடி பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் மொபைலில் இருக்கக்கூடிய கேமராவை தான் ஆன் பண்ணி பார்க்குறாங்க ஒரு எமர்ஜென்சிக்கு. அப்போ அங்கே நீங்கள் என்னவோ அதுதான். அப்போ உங்கள் முக கண்ணாடியில் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னா சாயப்பா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அதாவது உங்கள் மனநிலை நல்ல சுறுசுறுப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அடிப்படையான சில விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவின் படி உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இப்போ கூட நான் சொல்கிறேனே, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த முடிவு இருக்கே அது உண்மையிலே சொல்கிறேன் மங்களமாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை யோசிக்கவோ பயப்படவோ வேண்டியதே இல்லை. உங்கள் முடிவு உங்கள் கையில், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், உங்கள் உழைப்பு உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது, உங்கள் உறுதி வாழ்க்கையை வளர்க்க போகுது. இது மாதிரி பல விதமான விஷயங்கள் இங்கே அற்புதமாக நடக்க தான் போகுது. உங்கள் காத்திருப்புக்கு வீண் போயிடுச்சா நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் காத்து இருந்தீங்களே தவிர எந்த விதமான விஷயத்தையும் நீங்கள் செய்யலை. உங்களோட மனசாட்சி கிட்ட கேட்டு பாருங்க, ஏதாவது நம்ம செஞ்சோமா? அதுக்கு உடனே சில பேர் சொன்னால் ஒன்றுமே செய்யலைங்க, ஆனால் பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்றதால தான் பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சிகள் பண்ணணும். அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகள் செய்யணும். ஆனால் எதுவுமே செய்யலையே. செஞ்சிருந்தா சிறப்பு, செய்யலைன்னா என்ன பண்ண முடியும்? இதுதான். அப்போ இதை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாயப்பாவோட அருளை பெறணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். சாயிராம்.